ஒரு புலனாய்வு நடக்காத போது வண்டியில் போய் மோதுனதுங்கிறது என்ன ஆதாரம்? வண்டியில் மோதுனதுங்கிறதுக்கு ஆதாரம் காட்ட சொல்லுங்க, நான் மன்னிப்பு கேட்கிறேன். தனது கார் பைக்கில் இடித்ததை நிரூபித்தால் பொது மன்னிப்பு கேட்க தயார் என விசிக தலைவர் திருமாவளவன் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளார். பொலிட்டிக்கலா எங்களுக்குள்ள கனெக்டட் அந்த லிங்க்ல விசாரிச்சு வரணும். இதுக்கு பின்னால பிஜேபி இருக்கு. இது மாதிரி நான் ஆர்ப்பாட்டத்துக்கு வரேங்கிறது தெரிஞ்ச உடனே அங்க இருக்கிற அட்வொகேட்ஸ்கிட்ட சொல்லி அங்க ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பிரச்சனை நடந்திருக்கு. இது திட்டமிட்ட ஒன்று. இது குறித்து நான் முதல்வரை சந்திச்சு இது முழுமையா ஒரு விசாரணை நடத்தணும்னு நான் கோரிக்கை வைக்கிறேன். ஏன்னா இது என்னுடைய பாதுகாப்போடு தொடர்புடைய ஒரு விஷயமா இருக்கு. நான் முதல்ல இது ரொம்ப சிம்பிளா நினைச்சேன். ஒன்றும் இல்லை தம்பி, விடுங்க பிரச்சனை பண்ணாதீங்கன்ட்டு நான் போயிட்டேன். அதுக்கப்புறம் தோழர்கள்லாம் மறியலில் உட்காந்தானே டிசி லைனுக்கு வந்தார். சார் அது ஒன்றும் இல்லை சார், நான் போக சொல்லிட்டேன், நீங்கள் அந்த தம்பியை விட்டுருங்க, அவர் யாருன்னு தெரியாது. இப்போ அவர் வக்கீல்னு எங்களுக்கு தெரியுமா, அவர் என்ன சாதின்னு தெரியுமா, என்ன மதம் தெரியுமா, என்ன கட்சின்னு தெரியுமா, ஆனால் அவருக்கு நான் யாருன்னு தெரியும். நான் உள்ள இருக்கிறது தெரியலனா கூட கட்சி கொடி தெரியும். எனக்கு பின்னால் போலீஸ் எஸ்கார்ட் வராங்க, அவங்க சைரன் போட்டு வராங்க. இவ்வளவு தெரிஞ்சும் வண்டி மோதாத போதே ஒருத்தர் வண்டிக்கு முன்னால சென்ட்ரல்ல ரோட் சென்ட்ரல்ல வண்டியை நிறுத்திட்டு அவரு நோக்கி அப்பயும் டிரைவர்கிட்ட போல என்கிட்ட நோக்கி வந்தாருங்கிறாங்க. நான் சரியா அதை கவனிக்கல, நான் கவனிக்கலாம் தலை தொடச்சிட்டு இருந்தேன். இந்த விவகாரத்தில் பிஜேபி உடனடியாக ஆர்எஸ்எஸ் காரங்க தான் வேகமாக இறங்கி இதை வேலை செய்கிறாங்க. ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட தொடர்புடைய சாதி அமைப்புகள் வேகமாக வேலை செய்கிறாங்க. ஒரு சமூக பதற்றத்தை உருவாக்குவதற்கு இந்த தனியார் தொலைக்காட்சியும் அண்ணாமலையும் காரணமாக இருக்காங்க. இப்போ எனக்கோ எங்க கூடியிருந்த தம்பிகளுக்கோ யார் என்ன அவங்களுக்கு என்ன அடையாளங்கிறது தெரியலாம், ஆனால் அவர் என்ன அடையாளம் யாருக்குமே தெரியாது. உடனே இந்த சாதி பார்த்து தான் அவங்க அடிச்சாங்க அப்படின்னு ஒரு சாதிக்கு எதிராக எங்களை நிறுத்துறாங்க. நாங்கள் எப்படி ஒரு சாதிக்கு எதிராக செயல்பட முடியும்? அப்ப எங்களை ஒரு சாதிக்கு எதிராக நிறுத்துற முயற்சியில ஏன் அண்ணாமலை ஈடுபடுறாரு? சமூக பதற்றத்தை உருவாக்குறாரு. அவர் முதல்ல தமிழ்நாடு தலைவர் பதவியிலிருந்து வெளியே போயிட்டது அவருக்கு தெரியுமா தெரியாதா? அந்த பிரச்சனையை அவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் அட்ரஸ் பண்ணட்டும். இவர் கருத்து சொல்ல உரிமை இருக்கு, ஆனா பதற்றத்தை உருவாக்குறதுக்கும் ஒரு புலனாய்வு நடக்காத போது வண்டியில போய் மோதுனதுங்கிறது என்ன ஆதாரம்? வண்டியில மோதுனதுங்கிறதுக்கு ஆதாரம் காட்ட சொல்லுங்க, நான் மன்னிப்பு கேட்கிறேன். எல்லா சேனலும் பண்ணல, சொல்றதை கேளுங்க. ஏன் எல்லா சேனல் மேலே நாங்க புகார் கொடுக்கல? எல்லா சேனலும் தானே செய்தி வந்தது, எல்லா சேனல்லையும் செய்தி வந்ததுல, ஏன் வேற சேனல் நான் சொல்லல? இந்த டிவிக்காக தொடர்ந்து பல வருஷமா ஒரு சைடு எடுத்து ஒரு அவதூறு பரப்புறதுலையும் வதந்தி பரப்புறதுலையும் சமூக பதற்றத்தை ஏற்படுத்துறதுலையும் குறியாருக்கு செயல்படுறாங்க. நாங்க இல்லைன்னு மறுத்தது பிறகும் திரும்ப மாட்டிக்கொண்ட வீசிக்கான செய்தியை போடுறாங்க. பைக் மோதியது, பைக்கின் மீது திருமாவளவன் கார் மோதியதுன்றாங்க. கார் மோதியதுங்கிறது என்ன செய்தி? அது மோதியதாக தெரிகிறதுன்னு வேணா சொல்லிருக்கலாம்ல, அப்படி சொல்லப்படுகிறது சொல்லலாம்ல, அல்லது அந்த பையன் சொல்றான்னு சொல்லணும்ல. இவங்க எப்படி ஒரு முடிந்த முடிவுக்கு வராங்க, உறுதியான முடிவுக்கு? செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.